போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. மலையாய் நான் கனிந்த பெரும் காரியமும் உயர் காவியமும் மறைந்தே போனதே. மலையாய் நான் கனிந்த பெரும் காரியமும் உயர் காவியமும் மறைந்தே போனது. திருவாக உனை நினைத்து உயிருறவாக நெஞ்சினில் பதித்து, திருவாக உனை நினைத்து உயிர் உறவாகவே நெஞ்சில் பதித்து, உன் பெயரை சாற்றிடவே நலம் தரவே என்னை அழைக்கின்றார். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே, சம்மதமே இறைவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையும் தாயுமாகிய இறைவனின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இயேசுவின் காலத்தில் கொராசின், பெத்சாய்டா, கஃபர்நகூம் இந்த 3 நகரங்களில் வாழ்ந்த மக்கள் பாவ செயல்களில் ஈடுபட்டு வாழ்ந்தார்கள். ஆகவே இயேசு அவர்களிடம் பாவ செயல்களை விட்டுவிட்டு அருள் தரும் செயல்களில் ஈடுபட்டு வாழ, அதாவது மனம் மாறி வாழ அவர்களை அழைக்க, இயேசுடைய அழைப்பினை அவர் ஏற்க மறுத்தார்கள். ஆகவே இன்றைய நற்செய்தியில் இயேசு கிறிஸ்து அந்த 3 நகரத்தை சார்ந்த மக்களை மிகவும் கடினமாக கண்டிப்பதை நாம் கேட்கவிருக்கின்றோம். கொராசின் மக்களே, உங்களுக்கு ஐயோ கேடு. பெத்சைடா மக்களே, உங்களுக்கு ஐயோ கேடு. கஃபர்நகூம் மக்களே, உங்களுக்கு ஐயோ கேடு என்று இயேசு கிறிஸ்து கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவதை நாம் கேட்கவிருக்கின்றோம். நாமும் இன்றைய காலகட்டத்தில் அந்த 3 நகரத்தை சார்ந்த மக்களை போன்றுதான்
தீய சூழல்களில், அது தீமை நிறைந்த ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அறிந்தோ அறியாமலேயோ ஏதேனும் ஒரு பாவத்தில் நாம் ஈடுபட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே ஆண்டவருடைய செய்தி, அந்த 3 நகத்தை சார்ந்த மக்களுக்கு இயேசு தந்த அழைப்பு நமக்கும் மிகவும் பொருத்தமாக இருக்கின்றது. தீய செயல்களை விட்டுவிட்டு, பாவ செயல்களை விட்டுவிட்டு, அருள் தரும் செயல்களில் ஈடுபட்டு மனம் மாறி வாழுங்கள் என்ற அந்த செய்தி நமக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கின்றது. ஆகவே நாம் மனம் மாறி இயேசுடைய அழைப்பிற்கேற்ப வாழ நமக்கு வேண்டிய மனநிலையினை இறைவன் தர வேண்டும் என்ற இத்திருப்பலில் சிறப்பாக ஜெபிப்போம். தகுந்த முறையில் பங்கேற்க நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களை நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் எல்லோரையும் நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை உம் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலைத்து நீரே. அதனால் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைந்திட செய்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பிலும் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 1-15 முடிய. அந்நாள்களில் லேவி குலத்தவர் ஒருவர் லேவி குல பெண்ணொருத்தியை மணந்து செய்து கொண்டார். அவள் கருவுற்று ஓர் ஆண் மகவை ஈன்றெடுத்தாள். அது அழகாயிருந்தது என்று கண்டாள். 3 மாதங்களாக அதனை மறைத்து வைத்திருந்தாள். இதற்கு மேல் அதனை மறைத்து வைக்க இயலாததால் அவனுக்காக கோரை புல்லால் பேழை ஒன்று செய்து அதன் மீது நீலக்கிள் கிள் இவற்றை பூசினாள். குழந்தையை அதனுள் வைத்து நைல் நதி கரையில் உள்ள நாணல்களுக்கிடையில் விட்டு வைத்தாள். அதற்கு என்ன ஆகுமோ என்பதை அறிந்து கொள்ள குழந்தையின் சகோதரி தூரத்தில் நின்று கொண்டிருந்தாள். அப்போது பார்வோனின் மகள் நைல் நதியில் நீராட இறங்கி சென்றாள். அவள் தோழியரோ நைல் நதிக்கரையில் உலவிக் கொண்டிருந்தனர். அவள் நாணலிடையே பேழையை கண்டு தன் தோழி ஒருத்தியை அனுப்பி அதை எடுத்தாள். அதை திறந்தபோது ஓர் ஆண் குழந்தையை கண்டாள். அது அழுது கொண்டிருந்தது. அதன் மேல் அவள் இரக்கம் கொண்டாள். இது எபிரேய குழந்தைகளுள் ஒன்று என்றாள் அவள்.
உடனே குழந்தையின் சகோதரி பார்வோன் மகளை நோக்கி, உமக்கு பதிலாக பாலூட்டி இக்குழந்தையை வளர்க்க எபிரேய செவிலி ஒருத்தியை நான் சென்று அழைத்து வரட்டுமா என்று கேட்டாள். பார்வோனின் மகள் அவளை நோக்கி, சரி, சென்று வா என்றாள். அந்த பெண் சென்று குழந்தையின் தாயையே அழைத்து வந்தாள். பார்வோனின் மகள் அவளை நோக்கி, இந்த குழந்தையை நீ எடுத்து செல், எனக்கு பதிலாக நீ பாலூட்டி அதனை வளர்த்திடு, உனக்கு கூலி கொடுப்பேன் என்றாள். எனவே குழந்தையை எடுத்து சென்று அதனை பாலூட்டி வளர்த்தாள் அப்பெண். குழந்தை வளர்ந்த பின் அவள் பார்வோனின் மகளிடம் அவனை கொண்டு போய் விட்டாள். அவள் அவனை தன் மகன் என கொண்டாள். நீரிலிருந்து நான் இவனை எடுத்தேன் என்று கூறி அவள் அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். அக்காலத்தில் மோசே வளர்ந்துவிட்ட போது தாம் இனத்தவரிடம் சென்றிருந்தார். அவர்களுடைய பார சுமையையும் பார்த்தார். மேலும் தாம் இனத்தவனான எபிரேயன் ஒருவனை எகிப்தியன் ஒருவன் அடிப்பதையும் கண்டார். சுற்றுமுற்றும் பார்த்து யாருமே இல்லை என கண்டு அந்த எகிப்தியனை அடித்து கொன்று மணலுக்குள் புதைத்து விட்டார். அடுத்த நாள் அவர் வெளியே சென்றபோது எபிரேயர் இருவருக்கு இடையே கை கலப்பு நடந்து கொண்டிருந்ததை கண்டார். குற்றவாளியை நோக்கி, உன் இனத்தவனை ஏன் அடிக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை தலைவனாகவும் நடுவனாகவும் நியமித்தவன் எவன்? எகிப்தியனை கொன்றது போல என்னையும் கொல்லவா நீ இப்படி பேசுகிறாய் என்று சொன்னான். இதனால் மோசே அச்சமுற்றார். நடந்தது தெரிந்துவிட்டது உறுதியே என்று சொல்லி கொண்டார். இச்செய்தியை பார்வோன் கேள்வியுற்ற போது மோசேயை கொல்ல தேடினான். எனவே மோசே பார்வோனிடமிருந்து தப்பியோடி மிதியான் நாட்டில் குடியிருக்க வேண்டியதாயிற்று. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆழமிகு நீர்த்திரளுள் அமிழ்ந்திருக்கின்றேன், நிற்க இடமில்லை. நிலை கொள்ளாத நீருக்குள் ஆழ்ந்திருக்கின்றேன், வெள்ளம் என் மீது புரண்டோடுகின்றது. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவரே, நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். துணை செய்வதில் நீர் மாறாதவர். கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. எளியேன் சிறுமைப்பட்டவன், காயமுற்றவன், கடவுளே நீரருளும் மீட்பு எனக்கு பாதுகாப்பாயிருப்பதாக.
கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன். அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிமைப்படுத்துவேன். கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. எளியோர் இதைக் கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுளை நாடி தேடுகிறவர்களே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கின்றார். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. Hallelujah, 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 hallelujah. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆத்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 20 முதல் 24 முடிய. அக்காலத்தில் இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை. எனவே அவர் அவற்றை கண்டிக்க தொடங்கினார். கொராசின் நகரே, ஐயோ உனக்கு கேடு! பெத்சைதா நகரே, ஐயோ உனக்கு கேடு! ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்திருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறியிருப்பர். தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். கஃபார்நாகுமே, நீர் வானளவு உயர்த்தப்படுவாயோ? இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். ஏனெனில் உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் அது இன்று வரை நிலைத்திருக்குமே. தீர்ப்பு நாளில் சோதோமுக்கும் கிடைக்கும் தண்டனை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே,
குடிகாரன் ஒருவன் நன்றாக குடித்து மதிய உணவுக்காக ஒரு ஓட்டலுக்கு செல்கின்றான். 14 வயது சிறுவன் டேபிளை துடைத்து தண்ணீரை வைத்து அவனுக்கு மதிய உணவினை பரிமாறுகின்றான். நன்றாக குடித்த இந்த குடிகாரன் அவரை பார்த்து, தம்பி, படிக்கிற வயசுல ஏன்பா வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க? உனக்கு படிக்க விருப்பம் இல்லையா என்று கேட்க அந்த சிறுவன் சொன்னான், ஐயா, படிக்க ஆசைதான், ஆனால் குடும்ப சூழ்நிலையினால் நான் இங்கு வேலைக்கு வர வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கின்றது. என்னுடைய அப்பா உங்களைப் போன்றுதான் நன்றாக குடிப்பார். குடித்து குடித்து அவர் உடல் நலத்தை இழந்து அவர் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக இறந்து விட்டார். அம்மாவும் நானும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அம்மா 2 வீடுகளுக்கு சென்று வேலை செய்கின்றார்கள், நானோ இங்கு வேலை செய்கின்றேன். நாங்கள் இருவருமே வேலை செய்தால்தான் எங்களுடைய இல்லத்தில் விளக்கு எரியும் என்று அந்த சிறுவன் சொன்னான். அந்த குடிகாரன் மதிய உணவு அருந்திய பிறகு வீட்டுக்கு செல்கின்றான். அந்த சிறுவன் சொன்ன வார்த்தைகள், என்னுடைய அப்பா குடிச்சு குடிச்சு இறந்து விட்டார், அம்மாவும் நானும் சேர்ந்து வேலை செய்தால்தான் வீட்டில் விளக்கு எரியும் என்ற அந்த வார்த்தைகள் அவனுடைய காதில் தொடர்ந்து ஒலித்து கொண்டே இருந்தது. அவனுடைய மனைவியை நினைத்து பார்க்கின்றான். 3 பிள்ளைகளை அவன் நினைத்து பார்க்கின்றான். அந்த சிறுவனுடைய அப்பாவுக்கு நடந்தது எனக்கும் நடந்தால், நானும் குடியினால் குடிச்சு இறந்து விட்டால் என்னுடைய 3 பிள்ளைகளும் அந்த சிறுவனை போலதான் கஷ்டப்படுவார்கள். என்னுடைய மனைவி அந்த சிறுவனுடைய தாயை போலதான் கஷ்டப்படுவாள். ஆகவே நான் குடிப்பதை விட்டுவிட வேண்டும் என்று முடிவெடுக்கின்றான். தன்னுடைய மனைவி மீது கொண்டிருந்த பாசத்தினால், உறவினால், தன்னுடைய குழந்தைகள் மீது கொண்டிருந்த உறவினாலும் பாசத்தினாலும் குடிக்க மாட்டேன் என்று முடிவெடுக்கின்றான். இதுதான் மனம் மாற்றம் என்று அழைக்கின்றோம். அவை மனமாற்றத்திற்கு அடித்தளமாக இருப்பது, அடிப்படையாக இருப்பது உறவு. உறவுதான் மனமாற்றத்திற்கு இட்டு செல்கின்றது. அப்படி என்றால் குடிக்கிறவன் குடிப்பதை விடுவது மனமாற்றம் இல்லையா? பொய் சொல்கின்றவர்கள் பொய் சொல்லாமல் இருப்பது மனமாற்றம் இல்லையா? மாமியார் மருமகளை கொடுமைப்படுத்தாமல், மருமகள் மாமியாரை கொடுமைப்படுத்தாமல் இருப்பது மனம் மாற்றம் இல்லையா? பாவச் செயலில் ஈடுபடுபவர்கள் பாவத்தை இட்டு புதிய வாழ்வினை வாழக்கூடியவர்களுக்கு மனமாற்றம் இல்லையா என்ற கேள்வினை எழுப்புமானால் அது நிச்சயமாக மனமாற்றம்தான். ஆனால் அந்த மனமாற்றமானது ஒரு முழுமையான நிரந்தரமான மனமாற்றமாக இருக்காது. கிறிஸ்துவராகிய நமக்கு எப்பொழுது மனமாற்றம், முழுமையான ஒரு நிரந்தரமான நிறைவான மனமாற்றம் வரும் என்றால், கிறிஸ்துவோடு உறவு கொண்டு, கிறிஸ்துவை ஆண்டவர் என ஏற்றுக்கொண்டு, கிறிஸ்துதான் எனக்கு ஒளி, கிறிஸ்துதான் எனக்கு வழி, கிறிஸ்துதான் எனக்கு வாழ்வு என்ற நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டு நம்பி ஒரு வாழ்வினை, புதிய வாழ்வினை வாழும் பொழுது அங்கு மனமாற்றம் ஏற்படுகின்றது. அந்த மனமாற்றம் நிரந்தரமான மனமாற்றமாக அமைகின்றது. கிறிஸ்துதான் எனக்கு ஒளி என்று நம்பி வாழ்க்கை அமைத்துக் கொள்ளும் பொழுது மக்கள் கிறிஸ்து ஒளியை நோக்கிதான் செல்வார்கள், இருளை நோக்கி செல்ல மாட்டார்கள். பாவ செயல்களில் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள். கிறிஸ்துதான் எனக்கு வழி என்று நம்பி வாழும் பொழுது கிறிஸ்து காட்டக்கூடிய அந்த அருள் நிறைந்த பாதையினை அவர்கள் மேற்கொள்வார்கள். மகிழ்ச்சி, நிம்மதி தரக்கூடிய பாதை அவர்கள் மேற்கொள்வார்கள். கிறிஸ்துதான் எனக்கு வாழ்வு என நம்பி வாழும் பொழுது கிறிஸ்து
காட்டக்கூடிய அந்த நிறைவான வாழ்வினை அவர்கள் மேற்கொள்வார்கள். அதாவது தாங்களும் வாழ வேண்டும், மற்றவர்களும் வாழ வேண்டும், தாங்கள் அழியக்கூடாது, மற்றவரும் அழியக்கூடாது என்ற மனநிலையில் நிறைவான ஒரு வாழ்வினை அவர்கள் வாழ்வார்கள். ஆகவே சுருக்கமாக சொல்ல போனால், மனமாற்றம் என்று சொல்லும்போது கிறிஸ்துவர்களாகிய நமக்கு கிறிஸ்துவோடு உறவு கொண்டு, கிறிஸ்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, கிறிஸ்து தான் எனக்கு ஒளி, கிறிஸ்து தான் எனக்கு வழி, கிறிஸ்து தான் எனக்கு வாழ்வு என்று நம்பி வாழும் பொழுது அங்கு பாவ செயல்கள் இருக்காது, தவறான செயல்கள் அங்கு இருக்காது. ஏனென்றால் நெகேமியா கூறுவது போல, பழைய ஏற்பாட்டில் நெகேமியா கூறுவது போல 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், மகிழ்ச்சி ஆண்டவரிடத்தில் காண்பர். இவ்வாறு ஆண்டவரிடத்தில் உறவு கொண்டு ஆண்டவரை மையப்படுத்தி வாழ்பவர்கள் பாவத்தில் மகிழ்ச்சியை காண மாட்டார்கள், மாறாக மகிழ்ச்சியினை இறைவனிடத்தில் காண்பார்கள். நம் புதிய ஏற்பாட்டை புரட்டி பார்க்கும் பொழுது, திருமுழுக்கு யோவான் தன்னுடைய பணியினை துவங்கும் பொழுது, மத்தேயு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், மனம் மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கிவிட்டது என்ற செய்தினை மக்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களை மனம் மாற்ற அழைக்கின்றார். அதே வழியில்தான் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்ற பிறகு மார்க் நற்செய்தி 1 அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அவர் கூறுகின்றார், காலம் நிறைவேறிவிட்டது, இறை ஆட்சி நெருங்கிவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள். இவ்வாறு திருமுழுக்கு யோவான், இயேசு கிறிஸ்து இருவருமே மீட்பு பணியை துவங்கும் பொழுது மக்களை மனமாற்றத்திற்கு அழைப்பு விடுகின்றார். அதில் பலர் இயேசுடைய செய்தினை ஏற்றுக்கொண்டு மனம் மாறி வாழ்ந்தார்கள். ஆனால் இன்னும் சிலர் இயேசுடைய அழைப்பினை ஏற்க மறுத்தார்கள். இந்த சிலரில்தான் கொராசி நகரை சார்ந்த மக்கள், பெத்சாய்தா நகரை சார்ந்த மக்கள், கஃபர்நகூம் சார்ந்த மக்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து தன்னுடைய அழைப்பை மக்கள் ஏற்காமல் தொடர்ந்து பாவச் செயல்களிலே அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்று அறிந்தவராக அவர்களை மிகவும் கடினமாக கடிந்து கொள்கின்றார். உங்களுக்கு ஐயோ கேடு, உங்களுக்கு ஐயோ கேடு என கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகின்றார். தீர்ப்பு நாளில் உங்களுக்கு தண்டனையானது மிகவும் கடினமாக இருக்கும் என்று மக்களுக்கு கூறுகின்றார். ஆகவே இந்த 3 நகரை சார்ந்த மக்களும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல், கிறிஸ்துவோடு உறவு கொள்ளாமல், கிறிஸ்துதான் ஒளி, கிறிஸ்துதான் வாழ்வு, கிறிஸ்துதான் வழி என்று நம்பாமல் அவர்கள் வாழ்ந்ததால் அவர்களுக்கு மனமாற்றம் ஏற்படவில்லை. இயேசுடைய அழைப்பினை அவர்கள் ஏற்க மறுத்தார்கள். இதற்கு மாறாக இயேசுதான் எனக்கு ஆண்டவர், இயேசுவோடு உறவு கொண்டு நெருங்கிய உறவு கொண்டு வாழ்ந்தவர்கள், இயேசுதான் எனக்கு வாழ்வு, இயேசுதான் எனக்கு ஒளி, இயேசுதான் எனக்கு வழி என்று நம்பி வாழ்ந்தவர்கள் மனம் மாறினார்கள். இறைவனுடைய அருளை அவர்கள் பெற்றார்கள். இவ்வாறு மனம் மாறியவர்களை நாம் 2 குழுக்களாக பிரிக்கலாம். முதல் குழுவை சார்ந்தவர்கள் உடனடியாக இயேசுடைய வார்த்தைகளுக்கு செவிமடுத்து உடனடியாக மனம் மாறியவர்கள். இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு சக்கேயு. இயேசு சக்கேயுவிடம், சக்கேயு மரத்திலிருந்து கீழே இறங்கி வா, நான் உடைய இல்லத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னபொழுது சக்கேயு விரைந்து வருகின்றான். இல்லத்தில் இயேசுவை சந்திக்கின்றான். இயேசுவை சந்தித்த பொழுது அந்த நொடி பொழுதே அவனுக்கும் இயேசுக்கும் ஒரு நெருங்கிய உறவு ஏற்படுகின்றது. அந்த உறவின் அடிப்படையில் சக்கேயு மனம் மாறுகின்றான். எந்த அளவுக்கு என்றால் அவன் சொல்கின்றான், என்னுடைய உடைமைகளில் பாதி நான் ஏழைகளுக்கு நான் கொடுத்து விடுகின்றேன். யாரையாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது நான் கவர்ந்திருந்தால் 4 மடங்காக நான் அவர்களுக்கு திருப்பி கொடுப்பேன் என்று சொல்லி தன்னுடைய மனமாற்றத்தை வெளிப்படுத்துகின்றான். இவ்வாறு இயேசுவோடு உறவு கொண்டவர்களில்
உடனடியாக ஏற்பட்ட மனமாற்றத்தில் சக்கேயு ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றார். இரண்டாவது வகை சார்ந்தவர்கள் படிப்படியாக மனம் மாறியவர்கள். சவுல் தமஸ்கு நகரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றான் கிறிஸ்துவர்களை கொல்வதற்காக. அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவனுக்கு காட்சியில் தோன்றி, சவுல் சவுல், ஏன் என்னை துன்புறுத்துகின்றாய் என்ற செய்தினை அவனுக்கு தந்து அவனுக்கு தற்காலிகமாக பார்வை இழக்க செய்கின்றார். அந்நிலையில் சவுல் அனானியா என்பவரை தேடி செல்கின்றார். அதாவது அவன் அழைத்து செல்லப்படுகின்றார். அங்கு அனானியாவிடம் இருந்து இயேசுவை பற்றி அவன் அறிந்து கொள்கின்றார். இயேசு யார் என்பதனை அறிந்து கொள்கின்றார். மெல்ல மெல்ல இயேசுவோடு உறவு கொள்ள அவர் முயற்சி செய்கின்றார். கிறிஸ்து அனுபவத்தை பெற ஒவ்வொரு நாளும் அவர் முயற்சி செய்கின்றார். ஒவ்வொரு நாளும் நற்செய்தியை அவர் வாசிக்கின்றார். கிறிஸ்துவின் உறவில் அவர் வளர்கின்றார். ஆகவே மெல்ல மெல்ல இயேசுடைய உறவில் வளர வளர அவருக்குள் மனமாற்றம் ஏற்படுகின்றது. எந்த அளவுக்கு என்றால், கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அவர் சொல்கின்றார், வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து என்னில் வாழ்கின்றார். வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து என்னில் வாழ்கின்றார். அது சொல்லிய பிறகு ஒரு படி அதிகமாகவே அவர் சொல்கின்றார், கிறிஸ்துவின் மனநிலையை நான் எனதாக்கி கொண்டேன். ஆகவே பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவர் சொல்கின்றார், இயேசு கிறிஸ்து கொண்டிருந்த மனநிலையை நீங்களும் கொண்டிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துடைய மனநிலையை நீங்களும் கொண்டிருக்க வேண்டும். இவ்வாறு சவுல் படிப்படியாக மனம் மாறியதை நாம் காண்கின்றோம். ஆகவே இயேசுடைய வார்த்தைகளுக்கு செவிமெடுத்து இயேசுவோடு உறவு கொண்டு இயேசுவை தங்களுடைய ஒளியாக வழியாக வாழ்வாக ஏற்றுக்கொண்டவர்கள் மனம் மாறினார்கள். ஒரு சிலர் உடனடியாக மனம் மாறினார்கள், இன்னும் சிலர் படிப்படியாக மனம் மாறினார்கள். இவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனம் மாறியவர்களுடைய அந்த மனமாற்றம் அந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது 4 நிலைகள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். முதல் நிலை வருந்துதல். அதாவது தாங்கள் செய்த பாவங்கள் தவறுகளுக்காக அவர்கள் வருந்துகின்றார்கள். மத்தேயு நற்செய்தி 21ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்து 2 புதல்வர்களுடைய உவமை அவர் எடுத்து சொல்கின்றார். மூத்த மகன் தந்தை அவனை பார்த்து, தம்பி, திராட்சை தோட்டத்திற்கு சென்று கொஞ்சம் வேலை செய்வாயா என கேட்க, அந்த மூத்த மகன், இல்லப்பா நான் போக மாட்டேன் என்று சொல்கின்றான். ஆனால் சற்று நேரம் கழித்து, ஐயையோ நான் அப்பா கேட்டதை நான் செய்யவில்லையே என்று மனம் வருந்தி அவன் திராட்சை தோட்டத்திற்கு செல்கின்றான், வேலை செய்கின்றான். ஆகவே ஐயையோ இந்த தவறு நான் செய்து விட்டேனே, பாவம் செய்து விட்டேனே என்று வருந்தி தங்களை மாற்றிக்கொள்வதுதான் முதல் நிலை, வருந்துதல். இன்றைய சூழல் நாம் பார்க்கும் பொழுது பலர் பல பாவ செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். செய்யக்கூடாத செயல்களை செய்துவிட்டு எதுவுமே நடக்காதது போல, எதுவுமே செய்யாதது போல அவர்கள் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதைதான் நம்முடைய திருத்தந்தையர்கள் 12ஆம் பத்திநாதர், அவருக்கு பின் வந்த 6ஆம் பவுல், அவருக்கு பின் வந்த 2ஆம் அருள் சின்னப்பர், அவருக்கு பின் வந்த 16ஆம் ஆசீர்வாதப்பர், அவருக்கு பின் தொடர்ந்த நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ், அவர் சொல்வார்கள், இந்த உலகத்திலே மிகப்பெரிய பாவம் பாவ உணர்வு இழந்த நிலை. அதாவது செய்யக்கூடாதை செய்துவிட்டு எந்த ஒரு வருத்தமும் இல்லாமல் மக்கள் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதைதான் அவர்கள் மிகப்பெரிய பாவம் என்று சொல்கின்றார்கள். செய்யக்கூடாதை செய்துவிட்டு, அதாவது பாவத்தை செய்துவிட்டு இன்றைய உலகத்தில் மக்கள் நியாயப்படுத்திக் கொள்வதை நாம் பார்க்கின்றோம். இதெல்லாம் எதை சுட்டி காட்டுகிறது என்றால், வருத்தமில்லாத ஒரு நிலை. அவை மனமாற்றத்திற்கு முதல் நிலை வருந்துதல்.
செய்த செயல்களுக்காக, தவறான செயல்களுக்காக வருத்தம் அடைதல். இரண்டாவது நிலை பாவ செயல்களை கைவிடுதல். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்கள் வேற்று தெய்வங்களை வழிபட்டு கொண்டிருந்தார்கள். அது ஒரு மிக பெரிய பாவமாக கருதப்பட்டது. ஏனென்றால் கடவுள் தந்த கட்டளைக்கு எதிராக அவர்கள் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். இந்நிலையில்தான் சாமுவேல் கூறுகின்றார், முதல் திருமுகம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்கின்றார், நீங்கள் முழு உள்ளத்தோடு ஆண்டவரிடம் திரும்ப வேண்டுமென்றால், நீங்கள் முழு உள்ளத்தோடு ஆண்டவரிடம் திரும்ப வேண்டுமென்றால் வேற்று தெய்வங்களை உங்களிடமிருந்து அகற்றி விடுங்கள். அவை மனமாற வேண்டும் என்றால் பாவ செயல்களை விட்டு விடுவது மிகவும் அவசியமாகும். இந்த செய்தியை இயேசு கிறிஸ்து மிகவும் தெளிவாக விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண்ணிடம் கூறுகின்றார். யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அவர் கூறுகின்றார், நீர் போகலாம், நான் தீர்ப்பிடவில்லை, ஆனால் இனி பாவம் செய்யாது. நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்வார்கள், அதாவது ஆயர்களிடம் பேசும்பொழுது ஒரு முறை அவர் சொன்னார், நாம் இயேசுவை நம்முடைய வாழ்விற்குள் நுழைய அனுமதிக்க நாம் பயப்படுகின்றோம். அதை இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்விற்குள் வரவழைக்க நாம் பயப்படுகின்றோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்விற்குள் வந்துவிட்டால் பாவ செயல்களை அவர் நம்மிடமிருந்து எடுத்து விடுவார். ஆகவே அன்பார்ந்தவரை, 2ஆம் நிலை பாவ செயல்களை கைவிடுவது. 3ஆவது நிலை பாவ செயல்களுக்கு எதிர்த்து நல்ல செயல்களில் ஈடுபடுவது. மீண்டும் சக்கேயுடைய வாழ்க்கை பார்க்கும் பொழுது, சக்கேயு ஆண்டவரை பார்த்தவுடனே மனம் மாறுகின்றான். மனம் மாறியவனாக அவன் சொல்கின்றான், ஆண்டவரே, என்னுடைய உடைமைகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகின்றேன். அதை இதுவரையிலும் நான் மக்களை ஏமாற்றி பணத்தை சம்பாதித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இப்பொழுது அதுக்கு எதிராக நான் செயல்பட போகின்றேன். என்னுடைய உடைமைகளை பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகின்றேன். யாரையாவது நான் பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் 4 மடங்காக அவர்கள் திருப்பி கொடுத்து விடுவேன். அதாவது பாவ செயல்களை எதிர்த்து சக்கேயு செயல்படுகின்றார். இயேசு கிறிஸ்துவே இந்த ஒரு செய்தியை தருகின்றார். மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அவர் கூறுகின்றார், உங்களுடைய கண்கள் பாவத்திற்கு காரணமாக இருந்தால் அந்த கண்களை பிடுங்கி எரிந்து விடுங்கள். பாவ செயல்களை எதிர்த்து செயல்படுங்கள். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி பின்னணியில் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரை மனமாற்றத்திற்கு அழைப்பு விடுகின்றார் என்ற நற்செய்தியின் பின்னணியில் உண்மையான மனமாற்றம் எப்பொழுது நடைபெறும் என்றால், நம் இயேசுவோடு உறவு கொண்டு, இயேசுதான் எனக்கு வாழ்வு, இயேசுதான் எனக்கு வழி, இயேசுதான் எனக்கு ஒளி என்று நம்பி நம்முடைய வாழ்க்கை அமைக்கும் பொழுது நாம் பாவ செயல்களை விட்டு அருள் தருடைய செயல்களில் நாம் ஈடுபடுவோம். அப்பொழுது முழுமையான உண்மையான நிரந்தரமான மனமாற்றம் ஏற்படும் என்ற சிந்தனையோடு தொடர்ந்து இத்திருப்பலில் பங்கேற்போம். பாவி என்றம்மை பாராமல், என் பாவத்தின் தீமையை அடையாமல், பாவி என்றெம்மை பாராமல், என் பாவத்தின் தீர்வையை அடையாமல், பரிகாரம் என ஏற்றிடுவாய், பலியாயமை நீ மாற்றிடுவாய். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயிற்பாய் ஆண்டவரே. வாழ்வுக்கு ஒரு நாள் முடிவு உண்டு, விண் வாழ்வுக்கு எமக்கென்று எது உண்டு.
வாழ்வுக்கு ஒரு நாள் முடிவு ஒன்று, பின் வாழ்வுக்கு எமக்கென்று எதுவும் உண்டு. என் மனம் அறிந்ததன் பயன் என்னவோ, எல்லாம் அறிந்தவர் நீரல்லவோ. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயிர்ப்பாய் ஆண்டவரே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் சேர்ந்து ஒப்புக்கொடும் திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலத்துக்காகவும் முது கைகளில் இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நான் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான் அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து அவர் பாடுபட்டார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் இன்றும் கூழியம் புரிய தகுந்தவர்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், குறிப்பாக எங்களுடைய குடும்பங்களில் எங்களோடு வாழ்ந்து எங்களோடு உறவு கொண்டு எங்களை விட்டு பிரிந்து சென்ற எங்களுடைய பெற்றோர்களையும் குழந்தைகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் உற்றார் உறவினர்களையும் இந்த நேரத்தில் அன்போடும் பாசத்தோடும் நினைவு கூறுகின்றோம். இவர்கள் எல்லோரையும் உமது திருமுக ஒளியில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரிடம் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வர மருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்ற இந்த ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுணரமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும்
எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு தருகின்றேன் என்றும் திருத்துதற்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவாவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் தந்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் என்றும் உங்களோடு இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் உள்ளத்திற்குடைய சமாதானத்தை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இவர் தரக்கூடிய விருந்திற்கு அழைக்க பெற்றோர் நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆத்மா நலமடையும். கிறிஸ்துவே நானாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைந்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். செவிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பு அளிக்கும் கொடைகளை நாங்கள் இன்றும் பெற்று கொள்வோமாக. உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் ஆசீர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. ஆமென். ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் ஒர்கச் செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆமென். ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தம் அமைதியை அருள்வாராக.
ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே.